இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து மீன் தாங்க வாங்கியிருக்கோம். இது வந்து மஞ்சப்பாறை நல்ல பெரிய பீஸாக இருந்துச்சு, அதனால் 1.5 கிலோ மீன் வாங்கியிருக்கோம். இதை நம்ம வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணணும். இதில் வந்து நான் இன்றைக்கி வெறும் மிளகாய்த்தூள் வீட்டில் தீர்ந்து போச்சு, அதனால் மிளகாய் வந்து வெந்நீரில் வந்து 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச மிளகாயை போட்டு அரைக்க போகிறேன். இந்த மாதிரி வரமிளகா ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 20 மிளகா 22 மிளகா இருக்கும். 1.5 கிலோ மீனுக்கு நான் இன்றைக்கி தான் இந்த மாதிரி அரைச்சி வைக்கிறேன். ஏன்னா மிளகாத்தூள் போட்டு தான் வைப்போம். இப்போ வந்து குழம்பு மிளகாய்த்தூள் தான் இருக்குது. இதுக்கு வெறும் மிளகாய்த்தூள் போட்டால் தான் மீன் வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இது இல்லாதனால நான் இந்த மாதிரி ஊற வச்சு இதை அரைச்சிக்கலான்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதனால் இந்த மாதிரி அரைச்சி பார்ப்போம். இன்றைக்கி எப்படி வருதுன்னு தெரியல. ஊற வச்சிட்டோம்னா சீக்கிரம் அரைஞ்சிடும்னு சொன்னாங்க. அதுக்காண்டி வெந்நீர் தண்ணியில் ஊற வச்சேன். இதில் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். இதனால் நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இதில் வந்து இந்த மிளகாயோட சோம்பு போட்டு அரைக்க சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். இப்போ சோம்பு எடுத்து போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சோம்பு, இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சுங்க. சும்மா நம்ம போட்டு அரைக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி வெந்நீர் தண்ணியில் போட்டு அரைச்சோன்னா நமக்கு நல்லா சீக்கிரம் அரைஞ்சிருது. ஏன்னா விதையாக இருக்கும். நம்ம சும்மா போட்டு பவுட்ரு அரைச்சோன்னா தண்ணி ஊற்றி அரையில் அவ்வளோ சீக்கிரம் அரைப்படாது. இந்த மாதிரி வெந்நீர் தண்ணியில் ஊற வச்சுட்டு அரைச்சோம்னா சூப்பராக நைஸாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை மீனில் போட்டு பெசரிக்கலாம். நல்லா பெரிய மீனுங்க. இது வந்து கிலோ 550 ரூபா, 550 ரூபான்னு கொடுத்தாங்க. நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் பீஸு. இது வந்து முள் ரொம்ப இருக்காது, பசங்க சாப்பிட்றதுக்கு நல்லா நெய் மீன் மாதிரி சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இந்த மசாலாவை போட்டுக்கலாம். மீனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மீனுக்கு மட்டும் பார்த்து உப்பு போடணுங்க. கொஞ்சம் கூடிருச்சுனாலும் நல்லா இருக்காது, குறைஞ்சாலும் நல்லா இருக்காது. அதனால் பார்த்து போடணும். கொஞ்சோண்டு மசாலா நான் வச்சுருக்கேன், பார்த்துக்கிட்டு போட்டுப்போம். ரொம்ப உரைச்சிருமா என்னன்னு தெரியல. ஸ்பூன் பொடினா நமக்கு கணக்கு தெரியும். இது இந்த மாதிரி போடுறதுனால நமக்கு பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம்னு வச்சுருக்கேன். லெமன் புழிஞ்சு விடணும். இப்போ லெமன் இல்லை, வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். சரி கொஞ்சம் நேரம் பெசரி வச்சுருப்போம். லெமன் வந்தோடனே புழிஞ்சு விட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். லெமன் ஊற்றி பிசைஞ்சோம்னா அந்த புளிப்பு டேஸ்ட்டோடு நமக்கு மீன் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பெசரி நான் வந்து ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஊற வைக்க போகிறேன். இப்போ 2 கை இதை பிடிச்சிட்டே பெசறனால கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் பெசரிட்டு காட்டுறேன். இப்போ நல்லா பெசரியாச்சு. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். லெமன் வந்தோடனே புழிஞ்சு விட்டுட்டு ஒரு மணி நேரம் கழித்து வறுத்தோம்னா நல்லா மசாலா சார்ந்துருக்கும். இப்போ நல்லா 1 மணி நேரத்துக்கு ஊறட்டும். அப்புறம் வறுத்துட்டு இது லெமன் புழிஞ்சிட்டு வறுக்கும் போது காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கட்டும், 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம மீன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணலாம். மீன் வறுத்ததுக்கு நம்ம மசாலா தடவி இருந்தோம். லெமன் வந்து இப்போ தான் வந்திருக்கு, புளிய போகிறோம். ஒரு அரை பழம் லெமனை புழிஞ்சிக்கலாம். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி புளிப்பு டேஸ்ட் இந்த மீனில் இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் மீன் வறுக்கும் போது இந்த மாதிரி லெமன் புழிஞ்சு வறுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போதும். போதும், ஒரு பரட்டிக்கலாம். இன்னும் இருக்கா? இப்போ நம்ம மீனை வறுக்க போகிறோம். இதில் வந்து நான் எப்போவுமே தோசைக்கல்ல தாங்க வறுப்பேன். இரும்பு சட்டியில் வறுத்தோம்னா கூட நமக்கு ஒட்டிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு வரும். இந்த மாதிரி இரும்பு தோசைக்கல்லில் வறுத்தோம்னா நமக்கு நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும். ஆனால் எல்லோரும் வந்து இந்த மீன் வறுக்கையில் கருவேப்பிலையை போட்டு வறுக்கிறாங்க.
அதனால என்ன டேஸ்ட் வரும் தெரியல. ஆனால் வெடிக்குதே இந்த கருவேப்பிலை, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. கருவேப்பிலை வெடிக்காமல் இரு, வெடித்து இந்த அடுப்படியே நாரி போயிடுது. மீனை போட்டுட்டு அப்புறம் போடுவோம்மா கருவேப்பிலையே, மீனை போட்டுகிட்டே போடுவோம். மீனை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலையை போடுவோம். எப்படி பார்த்தீங்களா? பரவாயில்ல. இன்னுமே ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை போடாமல் அப்புறம் கருவேப்பிலையை போடுங்க. மீனை வச்சுட்டு கருவேப்பிலையை போடுங்க, வெடிக்காது. நான் ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சேன். இது அப்படியே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வெந்தோடனே திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதான். சூப்பரான மீன் வறுவல். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மீன் வறுவல் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு அடுத்துட்டு வாசம், அந்த பூண்டு, அந்த சோம்பு, அதோட வாசம் செம்மையாக இருக்குங்க. இந்த எப்போவுமே நம்ம மீனை வறுக்கையில் எது போடுறோமோ இல்லையோ, வெறும் மிளகாத்தூள் போட்டு வெள்ளைப்பூடும் சோம்பும் போட்டு பெரட்டினாலே போதுங்க, மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த லெமன் மட்டும் புழிஞ்சு ஊற்றிட்டு வறுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போது வெறும் மிளகாய் தூள் போடுவேன். இன்றைக்கி இல்லாதனால தான் நம்ம மிளகாயை வெந்நி தண்ணியில் போட்டு ஊற வச்சு வறுத்துருக்கோம். சூப்பராக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். எப்படி வறுத்தாலும் இந்த மீனெல்லாம் எண்ணெய் பலகாரம், மீன் இந்த மாதிரிலாம் வறுத்தோம்னா அப்படியே சுற்றி எண்ணெயாக இருக்குது, கடுப்பாக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வறுத்துட்டு காமிக்கிறேன். உரப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தாங்க இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே மசாலா அரைச்சி அதை கொஞ்சம் வச்சுருந்தோம். அதையும் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி இவ்வளோ மசாலா இருந்துச்சு, அதையும் ஒன்றா போட்டு கழிச்சிடலாம். அந்த மிளகாத்தூளையும் நம்ம போட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மீன் வறுத்து நீங்களும் சாப்பிடுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பாறை மீன் வறுவலும் பாறை மீன் குழம்பும் தாங்க. சூப்பரான பாறை மீன் வறுவல், பாறை மீன் குழம்பு.